லவ் பண்ண சாதனா வேணாம். எனக்கு வந்து நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு தான் வேணும். ஆனா வந்து அவ வந்து என்ன லவ் பண்ணல. வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஹார்டிங். இந்த பிலிம் வந்து ஹீரோ வந்து ஒரு ஜாப்ல இருக்கான். ஹீரோவை ஹீரோயின் முன்கூட்டியே பார்த்து வச்சுட்டா இவங்க 2 பேருக்குள்ள வந்து உணவு பரிமாற்றது மூலியமா ஒரு கம்யூனிகேஷன் ஆகுது. ஹீரோ வேலை செய்யற இடமே ஒரு ஹோட்டல். அப்போ வந்து சின்ன சின்ன பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது அப்படியே ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகி கிஸ் பண்ணணும் போகும்போது அவன் ஃப்ரெண்ட் வந்து தட்டி விட்டுறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. 2 பேரும் ஒரு நாள் ஐ லவ் யூ ஹீரோயின் வந்து சொல்லும் போது, இல்ல எனக்கு லவ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. ஏன்னு சொல்லும் போது, நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சில்லியான விஷயத்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா அந்த இவரும் மனசு மாதிரி லவ் பண்ணணும்னு நினைச்சு லவ் பண்றாரு. அப்போ ஒரு நாள் வந்து பைக்ல வந்து கீழே அடிபடுறது. அப்போ வந்து சுய நினைவு இழந்துறாரு. அதாவது சின்ன சின்ன முக்கியமான விஷயத்தை இழந்துறாரு. தேவையில்லாத விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சிருக்காரு. காலேஜ்ல லவ் பண்ண பொண்ணு கூட தான் சேரணும்னு சொல்லி அந்த பொண்ணை ட்ரை பண்ணி போறாரு. இவங்க கூட இருக்கிற லவ்வரு அடுத்து வந்து ஃப்ரெண்ட் எல்லாருமே சரி ட்ரை பண்ணி வைக்கலாம், அதுல இருந்து ஒரு நினைவு கொண்டு வரலாம்னு சொல்லி நினைக்கும் போது இவ வந்து போய் இது பண்ணும்போது 2 பேரும் க்ளோஸ் ஆகி படுக்கிற ஸ்டேஜிங் போகும்போது ஹீரோ அடிக்கிற விஷயம் சாதனாவை பிடிக்கல. அப்ப விட்டு போகும்போது ஹீரோ வந்து தேடி வந்து அந்த பழைய நினைவுகள் வந்து உன்னவே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு போறாங்க. சேர்றாங்களா இல்ல பிரியிறாங்களா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே நமக்கு தெளிவாவே கொடுக்கல டேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம். ஏன் இந்த 20 நிமிஷம் நான் சொல்றேன்னா, எல்லா படத்திலுமே வந்து அந்த 20 நிமிஷத்தை ப்ராப்பரா கொடுத்துட்டு அடுத்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கதையே கொடுக்குறதுல அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் படம் ஃபெயிலியர் ஆயிருது. இந்த படத்துல நடிச்சவங்களுக்கு சான்சஸும் தெரியல. படத்துல பாசிட்டிவ்னா உங்க லவ் கனெக்ஷன் சூப்பரா இருந்தது. ஸ்பாயிலர்ஸ்னா செகண்ட் ஹாஃப்ல ப்ராப்பர் கதையை டைரக்ஷன் பண்ணாதே கொடுத்துருக்காங்க. எல்லா படத்துலயும் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணா பைத்திய பிடிச்சதான் போகணும்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா இந்த கான்செப்டே அப்படியே ஓப்பனா கான்செப்ட் இல்ல, மென்டல் உண்மையான மென்டல் அப்படின்னு சொல்லி காமிச்ச ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல. நீங்க சொல்லுங்க, இந்த சீனை மாத்திருந்தா அந்த படம் சக்சஸ் ஆயிருக்கணும்.